சுஷாந்த் சிங் ராஜ்புட். இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான ஆக்டர். MS தோனி படத்துக்கு அப்புறமேட்டு நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தார். இவர் எதிர்பாராத விதமாக ஜூன் 2020 மரணம் அடைந்தார். இவருடைய ரொம்ப டிப்ரெஷனுக்காக ட்ரக் யூஸ் பண்ணி தவறான முடிவு எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த கேஸ்க்கு சம்பந்தமாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான ரியா, தீபிகா படுகோன், சாரா அலிகான், ரகுல் பிரீத் சிங் மற்றும் ஸ்ரதா கபூர் இவங்க எல்லாரையும் நார்காட்டிக் பியூரோல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனால் இவங்கள்ட்ட போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சேம் டைம் பீரியட் 2020 சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ரியாவை மருவானான்ற ஒரு ட்ரக்கை சுஷாந்த் சிங் ராஜ்புட்க்கு இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால ரியா 1 month மட்டும் போலீஸோட கஸ்டடியில் இருந்துட்டு ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. ஸோ இதே மாதிரி பாலிவுட்ல அடுத்த பரபரப்பான ட்ரக் கேஸ் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுடைய சன் ஆர்யா கானுடைய கேஸ் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மும்பை பக்கத்தில் இருந்த ஒரு கடலில் நடந்த க்ரூஸ் பார்ட்டியில் ட்ரக் யூஸ் பண்ணதா சொல்லிட்டு NCBலேருந்து வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவரும் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால 1 month மட்டும் கஸ்டடியில் இருந்துட்டு ரிலீஸ் செய்யப்பட்டார். NCBயோடைய குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல. இவருக்கு ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்து இவர் ரிலீஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆர்யா கான் ஷாருக் கானுடைய சன்ன்றனால தான் நிறைய பேர் இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் இவருக்கு ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்க. இதே மாதிரி பாலிவுட்டில் நடந்த ஒரு பரபரப்பான கேஸ், அதாவது ட்ரக் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் தான். சஞ்சய் தத் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்ல ஒன் ஆஃப் த பாப்புலரான ஆக்டர். அவர் முன்னாபாயின் எடுத்த படம் தான் இங்க தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசூல்ராஜா MBBSன்னு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாகவும் லியோ படத்தில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர். இவர் 1982 ஒரு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால இவருக்கு நடந்த சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி ஓப்பனாவே அவர் வெளில பேசியிருக்காரு. இவர் ரொம்ப வருஷமா தொடர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனால வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ரீஹாபிலேட் சென்டர்ல இவர்கிட்ட எந்தெந்த ட்ரக் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இவர் எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாலிவுட்ல நடந்த ட்ரக் கேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்மான் கால். ஆகஸ்ட் 2021 அப்போ இவரோட வீட்டுல கொக்கைன் இருந்தா சொல்லி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண டைம்ல அவங்க மயக்க நிலைமையில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு NCBA அதிகாரி சொல்லியிருக்காங்க. வீடியோட ஃபுல் லிங்க் இந்த ஷார்ட்ஸோட டைட்டில் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க.